திருமணம்னா கொஞ்சம் கலகலப்பாக இருக்கணும்ல, கொஞ்சமாச்சும் அதனுடைய ஒரு சிறப்பெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம், கடவுள் மட்டும் 2 கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்காங்களே. ஆமாம், கடவுள் மட்டும் பார்த்தீங்கன்னா பிள்ளையார சொல்கிறோம், சித்தி புத்தி 2 பேர் விநாயகருக்கு, முருகப்பெருமானுக்கு வள்ளி தெய்வ யானை, சிவபெருமானுக்கு ஒரு மனைவி தான், ஆனால் கங்கையை தலையில் வச்சுட்டுருக்குறாங்கன்னு ஒரு கருத்து நிலவுது. ஆனால் சிவபெருமானுக்கு ஒரு மனைவி பார்வதி அம்மையாரை தவிர வேறு யாரையும் அவர் தீண்டியதே கிடையாது. அங்கத்தில் பாதியை கொடுத்ததுனால அங்கால பரமேஸ்வரி என்கின்ற நாமத்தை பெற்றால் அம்பாள். சிவபெருமான் தன் மனைவியே தொடாதவர்னு அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. தன் மனைவியே அவர் தொட்டது கிடையாது, அடுத்த பெண்ணை தொடுவாரா அப்படின்னு ஒரு நிகழ்வு. திருவண்ணாமலை தலத்தில் இருக்கக்கூடிய அம்பிகைக்கு அபித குஜாம்பாள்னு பேர். இன்னொரு பேர் என்ன சொல்வோம் தமிழில்? உண்ணா முலை அம்மன் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், ஆடவர்கள் யாரும் தீண்டா திருமேனியை உடையவள் என்பது பொருள். உண்ணா முலை, ஆடவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தீண்டாத திருமார்பகத்தை உடையவள் அப்படின்னு பேர். உண்ணா முலை பேர். வீட்டுக்காரே தொடலைன்னா யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? குழந்தைகள் கூட தொட்டது கிடையாது அம்பிகை இடத்துல. அப்படிப்பட்ட ஒரு அம்பாள் தன் மனைவியையே தொடாத பொழுது அடுத்த கங்கையை தொட முடியுமா? பகீரதன் தவம் செய்தான், தாங்கி பிடிக்கிறதுக்கு யாராலையும் முடியல, சிவனை தவிர யாராலையும் முடியாது. அதனால் அவர் தாங்கி பிடிச்சார், அவ்வளவுதான். இல்லைன்னா உலகம் தண்ணியில் தான், நம்மலாம் போட்டில் தான் போயிட்டு வந்துட்டு இருக்கணும் இல்லையா? அதனால் சொல்லப்பட்டது. ஆனால் என்ன ஒன்று, ஆடவர் என்று சொல்லக்கூடியவர்கள் தொட்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினால் சிவபெருமானுடைய திருமுடியில் அந்த அம்மா இருக்கா இல்லையா? அதனால் என்ன சொல்கிறாங்க, அப்போ அது தொடுவது தானே அப்படிங்கிறதுனால தாங்கி பிடிச்சுட்டு இருக்கார், அவ்வளவுதான் விஷயம். அப்போ அந்த தாங்கி பிடித்தலையும் சொல்கிறாங்க 2 மனைவி அப்படின்னு. எதற்காக 2 மனைவி அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார் மனசுலையும். இந்த உலகத்திற்கு ஒரு சக்தி தரணும், அந்த உலகத்திற்கு ஒரு சக்தி தரணும், 2 உலகத்திற்கு. இப்போ அது தாற்பயம் நேற்றே உங்களுக்கு சொன்னேன். தெய்வ யானை எங்க? அந்த லோகத்தினுடைய சுகத்தை, பரலோகத்தினுடைய சுகத்தை தரக்கூடியவள். வள்ளி எம்பிராட்டி இகலோகத்தினுடைய சுகத்தை தரக்கூடியவள். அப்போ 2த்துக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு சக்தி தேவை. அப்போனா என்ன அர்த்தம்? 2ம் ஒரே சக்தியாக இருந்தால் அது செயல்படாது. அதற்காக தான் தனித்தனியாக வச்சுருக்கான். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி என்கின்ற 3 சக்தியை இறைவன் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார், திருவருளை தந்து கொண்டிருக்கின்றார் அப்படின்னு அர்த்தம். இப்போ அதற்கு ஏற்றார் போல வள்ளி எம்பிராட்டி ஏற்கனவே தெய்வ யானையை திருப்பரங்குன்றத்தில் திருமணம் செய்து கொண்டார். சூரபதுமனை வதம் செய்து முடித்துவிட்ட பிறகு இந்திரன் மனம் உகந்து தானே பெண் கொடுக்கிறார். நமக்கு கூட மாப்பிள்ளையினுடைய குணம் பார்த்து பெண் கொடுக்கணுமா? அப்போனா என்ன அர்த்தம்? மாப்பிள்ளை ரொம்ப நல்லவருங்க, பெண் கொடுக்கலாங்க. அப்படிதான் பாண்டுவுக்கு மாத்ராதேவியை சல்லியன் கொடுத்தார். அவர் குந்தியினுடைய கல்யாணத்துக்கு வந்தவர் சல்லியர். மாப்பிள்ளை ரொம்ப நல்லவர், மாப்பிள்ளை ரொம்ப நல்லவர். பார்க்குறவங்கெல்லாம் சொல்கிறாங்க, பாண்டு மாதிரி ஒரு உத்தமமான மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு புண்ணியம் பண்ணிக்கணும்னு அனுப்பி எங்கே காவலர்களை அனுப்பி கூட்டிகிட்டு தன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். 2ஆம் தரமா, முதல் தரம் இல்லை, 2ஆம் தரமா மாத்ராதேவியே பாண்டுவுக்கு. அப்போனா என்ன அர்த்தம்? மாப்பிள்ளை நல்லவராக இருக்கணும். இப்போ இந்திரன் மனம் உகந்து, ஏன்னா இந்திரன் சிறையில் இருந்தார். இந்திரன் சிறையில் இருந்தார். அப்போ அந்த சிறையில் இருக்கக்கூடியவர்கள் பொழுது 6,48,000 ஆண்டு காலம் சிறையில் இருந்தாராம். அவ்வளவு ஆண்டு காலம் சிறையில் கஷ்டப்பட்டிருக்காங்க. சிறையிலிருந்து மீட்டு மீண்டும் செல்வத்தை கொடுத்து இந்திரனுடைய பதவியில் உட்கார வைத்தது யார் அப்படின்னா சேனாதிபதி என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமான். தேவ சேனாபதி அப்படின்னு பேர். அந்த தேவர்களுக்கு சேனாதிபதியாக இருந்த முருகப்பெருமானுக்கு மனமுகந்து தெய்வ யானையை கொடுத்தாங்க. ஆனால் வள்ளி எம்பிராட்டி அப்படி கிடையாது.
ஏற்கனவே சொன்ன இல்லையா, திருமால் கண்ணில் இருந்து 2 பெண் குழந்தைகள் பிறந்தாங்க. சிவபெருமான் திரு நடனம் புரிந்தார். அந்த நடனக்கோல காட்சியை பார்த்த உடனே ஆனந்த கண்ணீர் வந்துச்சான். நமக்கெல்லாம் கூட கொஞ்ச நேரம் சிரித்து பாருங்கள், தன்னால் கண்ணில் தண்ணி வரும். கொஞ்ச நேரம் ஆனந்தமாக சிரிக்கணும். சிரித்தா நமக்கெல்லாம் என்ன வரும்? கண்ணில் தண்ணி வரும். ஆனால் ஆனந்தமாக சிரிக்கணும், அதுதான் அங்கே இருக்கிறது. நம்மளால் சிரிக்க முடியுது? ஆமாம். 5 பவுன் பண்ணி கொடுத்தார். அலுமேலே கொஞ்சம் சிரிய. என்ன சிரிப்பு வேண்டி கிடக்கு, போங்க. ஆமாம், பெண்கள் சிரிக்கணுமா எப்பயும். பொன் நகையை காட்டிலும் புன்னகை ரொம்ப முக்கியம் பெண்களுக்கு. சிரிச்ச முகத்தோடு இருக்கணும், எப்பயும் அழுமூஞ்சா இருக்கக்கூடாது, அழுகாட்சியாக இருக்கக்கூடாது. வீட்டில் எப்படி இருக்கணுமா, ஒன்றுமே இல்லைன்னாலும் ஆமாம் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த இல்லைன்றது சொல்கிறத கூட சிரிச்சுக்கிட்டே சொன்னால் கோபம் வராது. கோபமாக சொன்னால் கோபம் வரும், பரிதாபமாக சொன்னால் கோபம் வரும். இல்லைன்னு சொல்கிறத கூட சிரிச்சுக்கிட்டே வேடிக்கையாக சொன்னோன்னா கோபம் வராது. அப்படி சொல்லணுமா? அப்போனா என்ன அர்த்தம்? அந்த முகம் என்பது ரொம்ப ரொம்ப மலர்ச்சியாக இருக்கணும் எல்லாருக்குமே. அப்போ இங்கே திருமால் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார். அதில் அமுதவல்லி சுந்தரவல்லி என்கின்ற 2 குழந்தைகள் பிறக்கிறாங்க. 2 பேரும் முருகப்பெருமானை வணங்குகிறார்கள். அப்போவே கல்யாணம் பண்ணிங்கன்னா சூரசம்ஹாரம் நடைபெறாது. என்ன ஒன்றுன்னா, படிக்கிற போதே கல்யாணம் பண்ணிங்கன்னா வேலை கிடைக்காதுன்னு அர்த்தம் ஒன்று. இன்னொன்று, ஒவ்வொரு வயசில் அந்தந்த வயசுக்கு உரிய செயல்கள் நடக்கணும் அந்தந்த வயசில். அப்படின்னா என்ன அர்த்தம்? 16 வயசு 8 16 வயசுக்குள்ளே படிப்பு முடிக்கணும்னு அர்த்தம். 24 வயசில் கல்யாணம் வேலையை தேடிக்கணும்னு அர்த்தம். 24லேருந்து ஒரு 32க்குள்ளே என்ன பண்ணிக்கணும்? கல்யாணத்தை முடிச்சிடணும்னு அர்த்தம். அதுக்குள்ளே 40 வயசுக்குள்ளே குழந்தைய பெற்றுக்கணும்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பெற்றுக்கினா கூட கூட்டிகிட்டு போனால் என்ன பேரனான்னு கேட்டுருவாங்க. என்ன கேட்பாங்க? பேரனா பேத்தியா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கணுமா? அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகையில் நம்ம செயல்படணும். இப்போ இவர்களை கல்யாணம் பண்ணி மனைவியை பக்கத்தில் வச்சாருன்னா சம்ஹாரம் நிகழாது. ஏன்? மனைவியை விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வருமா? கல்யாணம் ஆயிட்டது, புதிய மனைவி, அந்த புதிய தம்பதி சமேதராக இருக்கக்கூடியவர்கள் பிரிந்து போகிறது கொஞ்சம் கஷ்டம். இந்த வெளிநாட்டுக்கு போகிறவங்க, அதே மாதிரி இந்த இராணுவத்துக்கு போகிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா புதுசாக கல்யாணம் ஆகிட்டு இந்த 1 மாதத்துக்குள்ளே பிரிஞ்சு போகிறதுக்கே அது ரொம்ப கொடுமை இல்லையா? அப்போது இவருக்கு சம்ஹாரம் நிகழாது. ஏன்னா பெண்ணை கொண்டு பக்கத்தில் வச்சா என்ன தோணும்? மோகம் வரும், தாகம் வருமே தவிர என்ன வராது? சண்டை போட தோணாதுன்னு அர்த்தம். சண்டை போட தோணாதுன்னு அர்த்தம். அதனால் என்ன பண்ணாங்க? அம்மா சம்ஹாரம் முடிந்துட்டு வரோம், அதுக்கப்புறம் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறோன்னாங்க. தானே ஒரு குழந்தை வடிவத்தை எடுத்து தெய்வ யானை இந்திரன்கிட்ட போய் என்னை வளர்த்து கொள்ளுங்கள்னார். அவர் சூரபதமனுக்கு பயந்து தான் எங்கே வளர்த்தாங்க? தெய்வ யானை என்று சொல்லக்கூடிய பட்டத்து யானை வளர்த்ததுனால அந்த அம்மாவுக்கு தெய்வ யானைன்னு பேர். மனமுகந்து திருப்பரங்குன்றத்தில் கொடுத்துட்டார். இப்போ 2வது பெண். இந்த பெண் என்ன பண்ணுறாருனாக்கா, மேற்பாடி, அதாவது தொண்டை மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதற்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மேற்பாடி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அங்கே வள்ளி மலை அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், சீரூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்துல உபேந்திரன் என்கின்ற நம்பி, அவர் நம்பிராஜன்னு பேர் அவருக்கு. அவர் ஆண் குழந்தை இருந்தது, அவருக்கு பெண் குழந்தை இல்லை. இந்த இடத்துல சொல்லணும், பெண் குழந்தையை பெற்றவர்கள் எல்லாம் புண்ணியவான்கள். பெண் குழந்தைய, அப்போ ஆண் குழந்தையை பெற்றவங்கள்லாம் ஏதோ ஒரு கர்மம் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். ஏதோ ஒரு கர்மம் இருக்கேன்னு அர்த்தம். என்னம்மா அப்படி சொல்கிறீங்களே? ஆமாம், நீங்கள் என்னதான் இருந்தாலும் ஆண் குழந்தை என்று சொல்லக்கூடியது சாப்பிட்டியான்னு மட்டும்தான் கேட்கும்.
ஆனால் பெண் குழந்தை அப்படி கிடையாது. என்ன பண்ணுவாங்க, சமைச்சி தட்டில் போட்டு சாப்பிட முடியலன்னா ஊட்டி விடுவாங்க, சாப்பிட முடியலன்னா ஊட்டி விடுவாங்க. அப்போனா என்ன அர்த்தம், இன்னொரு விஷயம் இருக்குது, ஆண் குழந்தை பெற்றவர்களுக்கு எல்லா தானமும் செய்ய முடியும், ஒரு தானம் அவங்களுக்கு கிடையாது. கன்னிகாதானம் என்று சொல்லக்கூடிய பெண்ணை தாரவார்த்து கொடுக்கக்கூடிய தானத்தை அவர்களால் செய்ய முடியாது. ஒரு அஸ்வமேத யாகத்தை செய்தால் என்ன புண்ணியமோ அந்த புண்ணியம் ஒரு பெண் குழந்தையை பெற்று அதை தக்க வயது வரைக்கும் வளர்த்து அந்த குழந்தையை ஒரு நல்லவர் கையில் தாரை வார்த்து கொடுப்பது என்பது கன்னிகாதானம். அந்த தானம் எல்லாருக்கும் கிடைக்காது, புண்ணியம் செஞ்சால் கிடைக்குமா. அப்படின்னா என்ன அர்த்தம், பெண் பிள்ளைங்களை பெற்றவர்கள் புண்ணியவான்கள். பெண்ணுக்கு ஒரு பெண்ணு ஒரு ஆண் பெற்றுக்கணும், எப்பவுமே சமம், ஆணுக்கு பெண் சமம். என்னன்னா இந்த ஒரு தானம் செய்ய முடியாதான், எல்லா ஆண் பிள்ளையை பெற்றவங்க எல்லா தானமும் பண்ணலாம், ஆனால் கன்னிகா தானம் பண்ண முடியுமா, பண்ண முடியாது, கன்னிகா தானம் பண்ண முடியாது. அப்போ அந்த கன்னிகா தானம் செய்து கொடுக்கக்கூடியவருக்கு என்ன புண்ணியம்னா, ஒரு அஸ்வமேத யாகம் செய்தால் என்ன புண்ணியம் கிடைக்கிறதோ அந்த புண்ணியம் கிடைக்குது. அப்போ அவங்கெல்லாம் புண்ணியவான்கள் தானே. அஸ்வமேத யாகம் யார் செய்தா, அஸ்வமேத யாகம் யார் செய்தார், ராமபெருமான் செய்தார். யார் செய்தது, ராமபெருமான். அந்த அஸ்வமாக இருக்கக்கூடியது நம்ம கோயம்பேடு என்று சொல்லக்கூடிய தலத்தில் வந்து நின்றது. அங்கே லவகுசர் என்று சொல்லக்கூடிய இருவர் தடுத்து நிறுத்திய இடம் அந்த இடம். லவகுசர்கள் இறைவனை, அதாவது தடுத்து நிறுத்திய பாவத்திற்காக இறைவனை, சிவலிங்கத்தை லவகுசரனுடைய திருக்கரத்தால் பிடித்து வைத்து வழிபாடு செய்த தலம் வந்து கோயம்பேடு குறுங்காலீஸ்வரர் தலம். ரொம்ப அழகான, எப்படி இருப்பார் சிவபெருமான், ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பார். சிவராத்திரிக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு காலமாக நான் நிகழ்ச்சி பண்ணியிருக்கேன். 12 மணியிலிருந்து விடியற் காத்தால் 6 மணி வரைக்கும் நிகழ்ச்சி நான் தான் பண்ணுவேன். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய தலம். அந்த தலத்தை வணங்கினா 2 குழந்தை தான் பிறக்கும், ஒரு குழந்தை பிறக்காது. அந்த தலத்தில் குழந்தை இல்லாத பாக்கியம் கிடைக்கணும்னா 2 குழந்தை தான் அந்த தலத்தில். யாருக்குமே இன்னை வரைக்கும் சிங்கிளாக ஒரு குழந்தை கூட பிறந்தது இல்லையா, நான் சொல்லலை, சொல்கிறாங்க, வரலாறுகள் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வந்து பெண் பிள்ளைகளை பெற்றவர்களுக்கு கிடைக்குது. அப்போ இந்த நம்பி என்ன நினைக்கிறார், நமக்கு பெண் குழந்தை இல்லையே, கொஞ்சம் வருத்தம், ஆண் குழந்தை மட்டும் இருக்கு, பெண் குழந்தை இல்லை. அப்போ என்னன்னா, சிவ முனிவராக போய் அந்த தலத்தில் திருமால் தவத்தில் இருக்கிறார். மான் வடிவத்தில், வைகுந்தத்திலிருந்து மான் வடிவத்தில் அந்த தலத்தில் மான் போகுது. மகாலட்சுமியே மானா போகிறாங்க. அந்த மானை இந்த மான் பார்க்குது. இந்த சிவமுனிவர் உக்காந்தானே இருக்கணும், குறுக்கில் மான் போகுதே, ஆஹா இந்த மான் எவ்வளவு அழகா இருக்குன்னு நினைச்சார். பார்த்த உடனே அது கருவடைஞ்சிச்சு. இது என்னங்க அதிசயமா இருக்கு, தெய்வம் இல்லையா, திருமால் அல்லவா, காக்கும் கடவுள் அல்லவா, தன் மனைவி மானாக வந்தா பார்க்காம இருப்பாரா, பார்த்தார். கருவடைந்தது, கருவடைந்து 10 திங்கள் கழித்தது. அந்த தலத்தில் பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கிழங்கை வெட்டி எடுத்ததுக்கப்புறம் அந்த மண் வந்து பார்த்தீங்கன்னா மெத்து மெத்துன்னு இருக்கும், ஈர மண் அப்படியே மெத்து மெத்துன்னு இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, இந்த மண் வந்து ரொம்ப ரொம்ப தன்மை வந்து சாஃப்டாக இருக்கும். அதை விட இன்னொரு சிறப்பு என்னென்னா, மழை பெய்கிற பொழுது மண் வாசனை வரும். இந்த பார்த்துருப்பீங்க, நல்ல வெயில் காய்ஞ்ச பொழுது படப்படன்னு மழை தூறல் வந்தால் அந்த மண் வாசனை வரும். அது மாதிரி வாசம் உள்ள அந்த ஈர மண், அந்த வெள்ளி கிழங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சக்கரவள்ளி கிழங்கை வெட்டி எடுத்த இடத்தில் அதனுடைய வழி வந்தது. அந்த மண்ணில் போய் இந்த மான் படுத்தது, குழந்தை பிறந்தது. திரும்பி பார்த்தா தன் இனம் இல்லை, மான் தானே பிறக்கணும், ஆனால் பிறந்தது பெண் குழந்தை, மனித குழந்தை பிறந்திருக்குது. பார்த்தோடனே இது நம்ம இனம் இல்லைன்னா அது என்ன பண்ணுச்சு, வைகுந்தம் போயிடுச்சு. இப்போ அந்த குழந்தை வந்து குவா குவா குவான்னு சத்தம் போடுது. அந்த வழியாக வேடர் குலத்து தலைவனாக இருக்கக்கூடியவர்கள் கேட்டுட்டு போய் வேடர் குல தலைவன் இடத்துல, நம்பிராஜன் இடத்துல போய் சொல்கிறாங்க, ஐயா
குழந்தை சத்தம் வருது, ஒரு குழவி சத்தம். குழவினா குழந்தைன்னு அர்த்தம். குழவினா குழந்தைன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லை, இந்த கல்யாணம் ஆன உடனே ஒரு கேள்வி கேட்பாங்க எல்லாரும், என்ன ஒரு புழு பூச்சி எதுவும் இல்லையா? ஆமாம், கல்யாணம் ஆன உடனே என்ன கேட்போம்? ஒரு புழு பூச்சி எதுவும் இல்லையா அப்படின்வோம். இந்த புழு யார், பூச்சி யார்? இந்த புழுன்றது என்னன்னு கேட்டால், நம்ம கூடவே இருந்து புழு பிள்ளைங்க, ஆம்பளை பிள்ளைங்க இருக்காங்களே, அவங்க என்ன பண்ணுவாங்களா, புழு நின்ற மாதிரி நெண்டிக்கிட்டே இருந்து நம்ம கூடவே இருப்பாங்களா. இந்த பூச்சி இருக்குது பாருங்க, அது கொஞ்ச காலம் நம்ம கூட இருக்கும், அதுக்கப்புறமா அடுத்த இடத்துக்கு பறந்து போயிடும்னு அர்த்தம். அதான் பெண் பிள்ளைகள் புழு பூச்சி அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். இப்போ இந்த குழந்தையை நம்பிராஜன் பார்த்தார். ஆஹா, முருகப்பெருமானே எனக்கு கருணை பண்ணி எனக்கு குழந்தைய கொடுத்துக்கிறாரேன்னு தாலாட்டி சீராட்டி பாராட்டி தன்னுடைய வளர்த்து வருகிறார். அந்த காலத்தில் பெண் பிள்ளைகளை திணை புனத்துக்கு காவல் வைப்பாங்க, திணை வச்சுருப்பாங்க. இன்றைக்கும் அந்த திணை அப்படின்றது இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதெல்லாம் எங்கேயோ விளைஞ்சது ஒரு காலம், இப்பெல்லாம் அதெல்லாம் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இப்போவும் விளைவிக்கிறாங்க. அந்த திணைப்புணத்தில் 12 வருஷம் அந்த அம்மாவுக்கு வயசு 12 வயது. திணைப்புணத்துக்கு காவல் வைத்தார் யார்? நம்பிராஜன். பெண் பிள்ளையை போய் காவல் வைக்கலாமா? அந்த காலத்தில் அது ஒரு முறை. என்னென்னா, வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வைக்க மாட்டாங்க. ஒரு 4-5 பெண் பிள்ளைங்கள்லாம் கூட சேர்ந்துட்டு அங்கேருந்து நேராக போய் அந்த திணைப்புணத்தில் உட்காரக்கூடிய குருவி பறவைகள் எல்லாவற்றையும் ஆலோ அப்படின்னு சொல்லக்கூடிய பாட்டு பாடி அவர்கள் அந்த குருவியெல்லாம் விரட்டுவார்களாம், பறவைகளை விரட்டுவார்கள். அப்படி விரட்டுறாங்க. அப்போது நம்பிராஜன் அங்கே காவலுக்கு இருக்கிற பொழுது நாரத மகரிஷி முருகப்பெருமானை பார்க்க வர்றார். முருகப்பெருமான் ஏற்கனவே திருத்தணியில் தங்கியிருக்கிறார். நம்ம வாக்கு கொடுத்தா காப்பாற்றணுமா இல்லையா? எப்போவுமே பார்த்தீங்கன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்றணும். உயிரே போனாலும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுற மாதிரி இருக்கணும், காப்பாற்றாமல் இருக்கக்கூடாதான். இப்போ சூரசம்ஹாரம் முடிந்து விட்டால் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன். தேவயானையை திருமணம் பண்ணியாச்சு, இன்னும் வள்ளியை திருமணம் பண்ணலையே. நாரத மகரிஷி நினைக்கிறார், இந்த முருகப்பெருமான் மறந்துட்டார் போல இருக்குன்னு நினைக்கிறார். எங்கேக்கிறாரு முருகர்னு எல்லாருக்கிட்டையும் விசாரித்தார். அவர் திருத்தணி மலையில் இருக்கார் அப்படின்னாங்க. அவர் அங்கே வரார். வந்தவர் முருகரை வணங்குறார். நாரத மகரிஷி வணங்கின உடனே சொல்கிறார், முருகா, உனக்காக ஒருத்தி பிறந்து 12 வருஷம் உள்ளம் உருகி முருகா 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 என்று உண்ணும் பொழுதும் உறங்கும் பொழுதும் பேசும் பொழுதும் பேணும் பொழுதும் எப்பொழுதும் முருக சிந்தை. நாம் எல்லாம் என்ன பண்ணணும்? உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் நின்னாலும் தூங்கினாலும் பேசினாலும் எல்லாம் என்ன சொல்லணும்? ஐயையோ கால் வலிக்குதே, இடுப்பு வலிக்குதே, முட்டி வலிக்குதே, அப்படி தான் சொல்லணும். அப்படியா சொல்லணும்? உட்கார்ந்தா எழுந்தா முருகான்னு சொல்லணும். தும்பல் வந்தால் முருகா என்று சொல்லணும். ஏதாவது ஆபத்து விபத்து வந்தால் முருகான்னு சொல்லணும். முருகு முருகு என்று உருகு உருகு என்பது பொருள். அப்படி உருகினா அவர் நீங்கள் ஒரு கால் நினைத்தால் அவர் 2 காலில் வருவாராம். ஒரு கால்னா என்ன புரியுதா? ஒரு கால், ஒரு நிமிஷத்தில் 1/4 நிமிஷம் எவ்வளவு? அருணகிரி பெருமானாவது என்ன சொன்னார்? சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில்னார், 30 செகண்ட்னார். இது இன்னும் அதில் பாதி ஆகுது. ஒரு நிமிஷத்துக்கு 4ஆ பிரித்தா எவ்வளவு நேரம்? 15 செகண்ட் அப்படின்றது வருது இல்லையா? அந்த 15 செகண்ட் ஒரு கால் நினைத்தால் என்ன நினைக்கணுமா? முருகா என்று ஒரு கால் நினைத்தால் 2 காலில் ஓடி வருவாரா. யார் அவர்? முருகப்பெருமான். அப்படி நினைக்கணுமா முருகனை. அப்போ இந்த அம்மா 12 வருஷம் நினைக்கிறா, முருகா 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 முருகா. கனவிலும் வேறு நாமம் கிடையாது. என்ன நாமம்? முருக நாமம்.
உடனே கேட்காதீங்க. கனவுல கூட நாமும் சொல்லலாமா, நினைத்து கொண்டே படுப்பது தான் கனவாக வரும். நினைப்பது கனவாக வரும். அப்போனா என்ன அர்த்தம்? நினைக்கணுமா? யாரை நினைக்கணும்? தூங்கும்போது அதை இதை கண்டதை பார்த்துட்டு கண்டதை நினைக்கக்கூடாது. யாரை நினைக்கணும்? இறைவனை நினைக்கணும், குலதெய்வத்தை நினைக்கணும். படுக்கிறதுக்கு முன்கூட்டி நெற்றியில் என்ன பண்ணணும்? வேதத்தில் உள்ள நீராக இருக்கக்கூடிய வெண்துயர் தீர்க்கக்கூடிய நம்மளுக்கு முக்தி தரக்கூடிய அந்த வெந்நீர் என்று சொல்லக்கூடிய நீரை நாம் நெற்றியில் அணிந்து கொண்டு தூங்கணும். அப்படி தூங்கினோமே ஆனால் நமக்கு நல்ல கனவாக வரும். முருகரா வருவார், சிவனா வருவார், அம்பாலா வருவார். அப்போ அந்த மாதிரி ஒன்று. இப்போது கனவில் கூட வேறு எந்த நாமத்தையும் உச்சரிக்கலை வள்ளியம்பிராட்டி. திணைப்புணத்துக்கு இப்போ காவல் இருக்கிறாங்க. நாரத மகரிஷி வந்து சாங்கோ வாங்கமாக சொல்கிறாராம், நீங்கள் தான் உத்தரவு கொடுத்தீங்க, அந்த அம்மா இப்போ பூமியில் வந்து பிறந்திருக்கிறார், திணைப்புணத்தில் காவல் இருக்கிறார், ரொம்ப அழகாக வேற இருக்கிறார். பெண்ணுன்னா அந்த மாதிரி ஒரு பெண்ணை நான் பார்த்ததே இல்லை. நலாயினிக்கு போய் மௌத்கல்யர் இடத்துல பற்ற வச்சவர் இவர் தானே. நலாயினியை அந்த மாதிரி ஒரு பெண்ணை நான் பார்த்ததே இல்லைன்னு சொன்னவர் இவர் தானே. இப்போவும் அப்படி தான் சொல்கிறாரா. என்னென்ன, நான் அந்த மாதிரி ஒரு பெண்ணை பார்த்ததே இல்லை. பெண்ணுன்னா அப்படி ஒரு அழகு. அழகுன்னா அருங்குந்தல், நறுங்குந்தல், கருங்குந்தல், பெருங்குந்தல். உச்சந்தலையிலிருந்து ஒட்டு இல்லாமல் பூமியை வந்து தொடுது. இந்த நெற்றி இருக்கே அது ஏற நெற்றியாக இருக்குது. புருவம் இருக்கே அது வில் மாதிரி, வானவில் மாதிரி வளைந்திருக்கு. அதற்கு பிறகு இந்த உதடு இருக்கே அது கொவ்வை செவ்வாயுதல் போல இருக்குது. மூக்கு இருக்கே அது கிளி மூக்கு போன்ற இருக்குது. காது இருக்கே அது பிரணவத்தின் பொருளாக இருக்குது. பல்லு இருக்கே முத்து முத்தாய் இருக்கு. அருணகிரி பாடுறாரு இல்லையா, முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிற சத்திச்சரவண முத்திக்குரு வித்துக்குரு வர என ஓதும். முத்து முத்தா இருக்குதான் பல்லு வரிசை அப்படி இருக்கு. கழுத்து இருக்கே அது வந்து எப்படி இருக்கு, சங்கு மாதிரி இருக்கான். ஸ்தனம் கோபுர கலசம் மாதிரி இருக்கு. இடை சிறுத்திருக்கு, தொடை பெருத்திருக்கு. பாதம் பார்ப்பதற்கு தாமரை மலர்கள் மலர்ந்திருந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கான். ஏன்னா அம்பிகை இல்லையா, அம்பாள் இல்லையா, கருணையோடு இருக்கக்கூடியவள் அல்லவா. அந்த அம்பிகையினுடைய பாதம் அப்படி இருக்கான். இப்படியெல்லாம் வர்ணிச்சார். இப்போ முருகருக்கு எப்படி இருக்கும்? எப்படா நம்ம அவளை பார்ப்போம். ஆமாம், பின்ன வயசு குமரன் அல்லவா. குமரனா என்றைக்கும் இன்னைக்கு மட்டும் குமரனா இருக்கிறாரா? இல்லை, என்றென்றும் குமரன். 4 யுகத்திலையும் குமரனாவே இருக்கிறார். யார் அவரு? முருகப்பெருமான். அழகு அப்படின்னு சொல்லக்கூடிய அழகுன்னா யார் அவரு? முருகப்பெருமான் அழகு. அப்படிப்பட்ட முருகப்பெருமான் நினைக்கிறார், நாரதரே எங்கே இருக்கிறார்? திணைப்புணத்தில் இருக்கு. நாரதரும் பகவான், அதாவது பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானம் தான் வராங்க திணைப்புணத்துக்கு. என்ன வடிவத்தில் வரார் முதல்ல அப்படின்னா ராஜகுமாரனா வரார். வந்தார், பார்க்கிறார், ராஜகுமாரனா வரார். வந்த உடனே பார்த்தார், இவ்வளவு அழகான பெண்ணை கொண்டு வந்து ஒருத்தன் திணைப்புணத்துக்கு காவல் வச்சுக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வினாடியே உங்க அப்பனுக்கு அறிவை எவன் படைச்சான்னார். அறிவில்லைன்னா வள்ளிக்கு கோபம் வரும். அறிவை வைக்க மறந்துட்டான் போல இருக்குன்னார். பாருங்க, ஏன்னா அறிவில்லைன்னா கோபம் வரும். இந்த பெண்களுக்கு என்ன தெரியுமா, தன்னை எவ்வளவு திட்டினாலும் கோச்சிக்க மாட்டாங்க. ஆமாம், அப்பம்மாவை திட்டினா வரும் பாருங்க கோபம். ஆமாம், அடியே போடி எருமை, நீங்கள் ஆண் எருமை, நான் பெண் எருமை. அப்புறம் சொல்லுவாங்க, சரியான பேயை பெற்று என் தலையில் கட்டிட்டார் எங்கள் மாமனார் அப்படின்வாங்க. என்னங்க பண்ணுறது, பேய்க்கு வாக்கப்பட்டா பேயா தானே ஆகணும். பெண்கள் சொல்லுவாங்க, சுவாரஸ்யமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைய திட்டும் போது சில வார்த்தையை சொல்லுவாங்க. ஏய் வாயை மூடு அப்படின்வாங்க.
அப்பா திறந்தா வாயை மூடாதபடி இதுவும் வாயை திறந்தா மூடவே மாட்டேங்குது அப்படின்னு அம்மா சொல்லுவா. அவர் அதை கேட்டுக்கிட்டே உள்ள நுழையும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லுவார், அடியே தாயை போல புள்ள நூலை போல சேலம்பார். ஆனால் கணவன் மனைவிக்குள்ளே எவ்வளவு நாளும் பேசிப்பாங்க. ஆனால் உங்கள் அப்பனுக்கு அறிவில்லைன்னா பின்ன உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துறது இருந்தா, எங்கள் அப்பாவுக்கு அறிவு இருந்தால் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாரு. ஒரு கேள்வி அந்த இடத்துல வந்துடும். அதனால வள்ளியம்பிராட்டி கோவித்து கொள்ளக்கூடாது என்பதற்காக அந்த பிரம்மா படைக்கக்கூடிய கடவுளாக இருக்கக்கூடிய பிரம்மா உன் தந்தைக்கு அறிவை வைக்க மறந்து விட்டான் போலும். இவ்வளவு அழகான பெண்ணை கொண்டு வந்து திணைப்புணத்துக்கு காவல் வச்சிருக்கிறாரு. என்னென்னமோ பேசி பார்த்தார். அந்த அம்மா ஏறெடுத்தும் பார்க்கலையா முருகனு. என்ன பார்க்கல? ஏறெடுத்து. ஏன்னா அந்த அம்மாவுக்கு சிந்தனை எங்கே இருக்குது? முருகர் மேலே இருக்கு. இவர் ராஜகுமாரனா போனால் அந்த அம்மா எங்கேருந்து பாப்பா? பார்க்கல. சரி பார்த்தார். நாரதரே, இதுக்கு மேலே நீங்கள் இங்கே நின்னா நல்லா இருக்காது, அதனால் நீங்கள் போங்க. ஏன்னா சேர்க்க கிட்ட வர வரைக்கும் தான் அடுத்த ஆளுனுடையது துணை தேவை. ஆனால் அதுக்கப்புறமா தேவையா? தேவையில்லை. ஏன்னா அங்கே காதல் ஒருமித்த கருத்தோடு அங்கே இருவரும் இருக்கிற பொழுது, ஆணும் பெண்ணும் இருக்கிற பொழுது இடையில சிவ பூஜையில் அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாதுல்ல. இவர் இருந்தால் தொந்தரவாக இருக்கும், அதனால் இவர் போகட்டும் அப்படின்னு நாரதரே நீங்கள் வாங்கன்னு அனுப்பிட்டார். அதற்கப்புறம் அவருக்கு புறப்பட்டார். இப்போ திணைப்புணத்தில் காவல் இருக்கிற பொழுது ஒரே ஒரு நிமிடம் மதிய உணவு கொண்டு வரான் நம்பிராஜன். அவன் தான் கொண்டு வருவான், யார் வேலைக்கார மூலியமெல்லாம் கொடுத்து அனுப்பாட்டான். ஏன்னா பெண்ணை அவனுக்கு வந்து காத்தால பார்க்கணும், மத்தியானம் பார்க்கணும், இரவு பார்க்கணும், கண்ணிலே பார்த்துட்டே இருப்பான். எப்பயும் வள்ளியம்பிராட்டியே கண்ணை இமை காப்பது போல காப்பான். யார்? நம்பிராஜன். ரொம்ப ரொம்ப நல்லவர், நமக்கு கிடைச்ச பொக்கிஷம் அல்லவ. அதனால் அந்த பொக்கிஷத்தை எப்படி பாதுகாக்கணுமோ அந்த மாதிரி பார்ப்பாரான். மனைவி சமைச்சு கொடுத்த சாப்பாட்டை கொண்டு வந்து உட்கார வச்சு, அம்மா வயசு பிள்ளை சும்மா கொறிச்ச மாதிரி எல்லாம் கொறிக்கக்கூடாது, நல்லா சாப்பிடும், உட்கார வச்சு இப்போ இந்த குமரனாக இருந்தார் பாருங்க, ராஜகுமாரனாக. அச்சோ அப்பா வராரே, மாமனார் வராரேன்னு என்னவா மாறுறதுன்னு பார்த்தா ஒளியறதுக்கு எங்கேயும் இடம் கிடைக்கல. அங்கே ஒரு வேங்கை மரமாக நின்றார். இப்போ அந்த இடத்துல ஒரு கேள்வி. அன்னைக்கு அவருக்கு அஷ்டமத்து சனி. யாருக்கு? முருகருக்கு அன்னைக்கு என்ன சனி? அஷ்டமத்து சனி. 8ஆம் இடத்துல நமக்கு வருகிற பொழுது சந்திராஷ்டமம். 8ஆம் இடத்துல சனி பகவான் வந்தா என்னது? அஷ்டமத்து. அஷ்டம்னா என்னது? 8. 8ஆம் இடத்து சனின்னு அர்த்தம். இந்த 7.5 சனி கூட கொஞ்சமாக தான் படுத்துமா. இந்த அஷ்டமத்து சனி இருக்குது பாருங்கள், அது படாத பாடுபடுத்துமா. இந்த அஷ்டமத்து சனி இருக்கே, அது ரொம்ப படாத பாடுபடுத்துமா. 7.5 சனி கூட பாதி காலம் கொடுக்கும், பாதி காலம் தான் எடுக்கும். அது கூட நாம் நல்லவராக வாழ்கிறத பொறுத்து இருக்குது. அது கூட நம்ம நல்லவர்களாக தான தர்மத்தை செய்து கொண்டு நாம் நல்லவர்களாக வாழ்ந்தோமானால் சனியை போல கொடுப்பவரும் இல்லை, சனியை போல கெடுப்பவரும் இல்லை. அதான் நிஜம். அப்போனா என்ன அர்த்தம்? சனி திசை ஆரம்பமாயிடுச்சா, காத்தால ஏதாவது ஒரு கோயிலுக்கு போ, சாயங்காலம் எங்கேயாவது ஒரு கோயிலில் விளக்கு போடு, மத்தியானம் யாருக்காவது ஒரு வேளை சாப்பாடு போடு இல்லாதவங்களுக்கு. அதுக்குன்னு நம்ம வீட்டுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி கூப்பிட்டு வந்து ஐயா சாப்பாடு போட சொன்னாங்கன்னு தலைவாழை இலை போட்டு டேராடோன் பாஸ்மதி அரிசி, யாழ்ப்பாணத்து முருங்காய் சாம்பார், அப்போ உருக்கின நெய், ஆப்பிள் பஜ்ஜி, வெளாம்பழ ரசம், பால் பாயாசம்லாம் போடக்கூடாது. வறுமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, ஒரு வேளை கூட உணவு இல்லாதவர்களுக்கு சாப்பாடு போடணும். அதான் சிறப்பு. அப்போனா என்ன அர்த்தம்? ஒரு வேளை கூட சாப்பாட்டுக்கு வசதி இல்லாமல், அதே மாதிரி இந்த கண்ணு காது மூக்கு ஊனமற்றவர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூப்பிட்டு, அது கூட சில பேர் சாப்பாடு போடுவாங்க, இது பாருங்கள் இப்படி தீண்டப்படாத மாதிரி போடுவாங்க, அப்படியெல்லாம் போடக்கூடாது. அழுக்கு வேட்டியை உடுத்தி கொண்டிருப்பவராக இருந்தாலும் கூட உட்கார வச்சு ஏதோ ஒரு இடத்துல நம்ம வீட்டில் ஒரு ஓரமாக உட்கார வச்சு ஒரு இலையை போட்டோ இல்லை ஒரு தட்டு கொடுத்தோ அதில் அவருக்கு வயிறார சாப்பாடு கொடுக்கணும். சில வீடுகளில் 2 இட்லி போட்டு உள்ளே போனாங்கன்னா வரவே மாட்டாங்க.
ஐயோ இது போய் தொலைன்னு பார்த்தா போகவே மாட்டேன். ஏதோ புண்ணியத்துக்கு 2 இட்லி கொடுத்தோம், சாப்பிட்டுன்னு போய் தொலைன்னு பார்த்தா அங்கேயே உட்காந்துருது. கொட்டை வேற கொட்டை 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 பார்த்துன்றது. ஒருவேளை நீங்கள் பட்டினியாக இருந்தாலும் கூட ஒருத்தரை கூப்பிட்டு சாப்பாடு போடுறோன்னா திருப்தியாக அவர்கள் முழுமையாக, ஏன்னா போதும்னு சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை எதுன்னா சாப்பாடு மட்டும்தான். நீங்கள் என்ன தான் உயர்வான பொருள் வாங்கி கொடுத்தாலும், என்ன தான் நகை வாங்கி கொடுத்தாலும், என்ன தான் புடவை வாங்கி கொடுத்தாலும், என்ன தான் மற்ற பொருள்கள் வாங்கி கொடுத்தாலும், எத்தனை பொருள் கிஃப்ட்டு பரிசாக கொடுத்தாலும் கூட அதில் ஒரு குறை சொல்லுவோம். 1000 ரூபாய் தானா, நான் என்னமோ 5000 ரூபாவா இருக்கும்னு நினச்சேன். ஏன்னா அந்த ஆசை என்பது மனதுக்கு அளவுக்கு சொல்லவே முடியாது. ஆனால் அந்த சாப்பாடு பாருங்கள், எப்படியும் 8 மணிக்கு சாப்பிடுவோம், ஆனால் 12 மணிக்கு 1 மணிக்கு சாப்பிட போகிற பொழுது சேமித்து இங்கே வச்சுக்க முடியாது, எப்படியும் பசி எடுக்கும். அதனால் போதும் என்று சொல்லக்கூடியது உணவு மட்டும்தான். அதனால் நம்பிராஜன் இப்போ பெண்ணுக்கு உணவு கொடுக்கிறார். உணவு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் தாய்மார்களாக இருக்கட்டும், தந்தைமார்களாக இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், எக்காரணத்தை கொண்டும் உணவை எக்காரணத்தை கொண்டும் வேஸ்ட்டு மட்டும் பண்ணாமல் இருங்க. ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு வேஸ்ட்டு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கடைசி காலத்தில் அரிசி, பருப்பு, உப்பு, மிளகா, புளி எல்லாம் மூட்டை மூட்டையாக இருந்தாலும் கூட உண்பதற்கு நமக்கு இறைவன் என்ன கொடுக்க மாட்டார், அந்த நேரத்தில் ஏதாவது கொடுத்துருவார் தண்டனை. நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு சாப்பாட்டை அலட்சியப்படுத்துகிறோமோ அந்த அலட்சியத்திற்கெல்லாம் ஒரு நாள் நாம் தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும். இது அன்னலட்சுமியினுடைய சாபம். அதனால் சாப்பாட்டை மட்டும் எக்காரணத்தை கொண்டும் வெறுக்கவும் கூடாது. சில வீடுகளில் சண்டை போட்டால் சாப்பாட்டு மேலே தான் கோபத்தையே காட்டுவாங்க. வேணாம், என்ன சாப்பிட்டேன்னா ஒரு நாள் சாப்பிட்லன்னா நான் செத்தா போயிடுவேன். அது பழமொழி வேறு, அதில் வேறு ரொம்ப வீம்பு வேறு, எவ்வளவு பேசுவோம். அதனால் உணவு என்பது ரொம்ப முக்கியம். நம்பிராஜன் உணவு கொடுக்கிறார். இவர் வேங்கை மரமாக மாறினார். அன்றைய தினத்தில் முருகப்பெருமானுக்கு அஷ்டமத்து சனி. என்ன முருகரையே விடலையே. முருகரை மட்டும் இல்லை, சிவபெருமானையே படாத பாடு படுத்தியவராச்சே இல்லையா. சிவனையே அஷ்டமத்து சனியில் தானே என்ன எடுத்தார், அம்மா பிச்சாந்தேகி போனாரா இல்லையா. அவருக்கு பைத்தியம் பிடிச்சி தான் அடைந்து சுடுகாட்டில் இருக்கக்கூடிய பிணத்தனுடைய சாம்பலை அள்ளி உண்டாரா இல்லையா. அதனால தானே அவருக்கு சுடலை ஆண்டி என்கின்ற திருநாமம் வந்தது. அப்போ சிவபெருமானையே அந்த படாத பாடு. பிள்ளையாருக்கு தலை இவர் பார்வைப்பட்டு தான் காணாமல் போச்சு. சனியனுடைய பார்வைப்பட்டு தான் தலை காணாமல் போச்சு. ராமபெருமான் 14 வருஷம் காட்டுக்கு போனார். 12 ஆண்டு கால வனவாசம், 1 ஆண்டு கால அஞ்ஞாதவாசம் பாண்டவர்கள் அனுபவித்தார்கள். சொத்து மொத்தம் அத்தனையும் போச்சு சூதாட்டத்தில். நல சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடியவர் புஷ்கரன் இடத்தில் சூதாட்டம் ஆடி அத்தனையும் இழந்தார். கடைசியில் தான் உடுத்தியிருந்த வேட்டியை கூட அன்னப்பறவை இழுத்துட்டு போயிடுச்சு. யோசிச்சு பாருங்க. அப்போது ஒவ்வொருவரையும் படுத்தி இருக்கிறார், அவரவர்கள் செய்த புண்ணியத்திற்கு ஏற்றார் போல. இப்போ நம்பிராஜன் வருகிற பொழுது இவர் வேங்கை மரமாக மாறினார். வேங்கைன்னா நீங்கள் ஏதோ நினைக்க வேண்டாம், 4 வேதமே வேங்கை மரமாக நின்றது. 4 வேதமே வேங்கை மரமாக நின்றது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு நின்னார். உணவு கொடுத்து முடிச்சிட்டார். அங்கேருந்து புறப்படுறார் நம்பிராஜன். புறப்பட்ட உடனே பார்த்தார், மறுபடியும் இவர் பார்த்தாரு. சரி நம்பிராஜன் புறப்படுறாருன்னு கிழ சொருப, ஏன்னா குமரனா வந்தால் தான் அங்கே இருக்கிறது ஒரு குமரி. குமரனா இருந்தால் டே உனக்கு என்ன இங்கே வேலை, பொம்பளை பிள்ளை இருக்கிற இடத்துல ஆம்பளை பிள்ளை இருக்கக்கூடாது, புறப்படு, உன்னை யார் இங்கே வர சொன்னது கேள்வி வரும். ஆனால் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒயிட் அண்ட் ஒயிட்டு. ஆமாம், எல்லாம் இந்த கண் புருவம் கூட எப்படி இருக்கு, வெள்ளையாக இருக்குது. பழுத்த பழம், 90 வயசு, ஒரு கொம்பை ஊன்றி கொண்டு வரார். அப்படி வந்தவர் பார்த்தார், என் குழந்தைக்கு பாதுகாப்பு இருக்குது. நம்பிராஜன் நினைக்கிறார், தாத்தா என் குழந்தைக்கு பாதுகாப்பாக நீயும் இங்கே இரு. சரி சரின்ட்டார். இப்போ இந்த கிழவர் பார்த்தார்,
சரி கொஞ்சம் தொலைவு நடப்பார். அப்புறம் சொல்வார், வள்ளி என்ன தாத்தா பசிக்குதுடி. இது என்ன டி எல்லாம் போட்டு கூப்பிடுது இந்த தாத்தா, வயசுக்கும் பேச்சுக்கும் சம்பந்தமே இல்லையே, வயசுக்கும் பேச்சுக்கும் சம்பந்தமே இல்லை இல்லையா. அப்போ சொல்கிறார், ஏதோ பேத்தி மாதிரி கூப்பிட்டுட்டு போகிறேன் விட. அப்போ தான் அந்த அம்மா தேனும் தினைமாவும் கொடுத்தாள். எல்லா தலத்திலும் ஒவ்வொரு பிரசாதம் கொடுக்குறாங்கன்னு ஏற்கனவே சொன்னேன். ஆனால் திருத்தணி என்று சொல்லக்கூடிய சிறுத்தணிகள் மட்டும் பிரசாதம் என்று சொல்லக்கூடியது என்ன கொடுப்பாங்க? தேனும் தினைமாவும் கொடுப்பாங்க. திருத்தணியில் மட்டும் இன்னைக்கு வரைக்கும் என்ன கொடுக்குறாங்க? தேனும் தினைமாவும் நமக்கு கிடைக்கும். ஒரு 10-11 மணிக்குள்ளே போனீங்கன்னா படைச்சிட்டு கொடுப்பாங்க பிரசாதம். தேனும் தினைமாவும் கொடுப்பாங்க. அந்த தேனும் தினைமாவும் கொடுத்தார். பரமன் பசி ஆடுறார். அவர் சொல்கிறார், தாகம் தனிந்தது ஆனால் மோகம் தனியிலையேன்னார். இந்த கிழவருக்கு குசும்பு இல்லை. தண்ணி தாகம், அந்த மாவு சாப்பிட்ட உடனே தொண்டை விக்கிக்குச்சு. வள்ளி தண்ணி தாகம். மலை மேலே இருக்கக்கூடிய வள்ளி மலையில் இருக்கக்கூடிய மலை மேலே கொண்டு போய், இன்றைக்கும் வள்ளிமலை போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இன்றைக்கும் வள்ளிமலை போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேலே போனீங்கன்னா வள்ளியம்பிராட்டி முருகப்பெருமானை அழைத்து கொண்டு போன சுனை வந்து இன்றைக்கும் இருக்குது. அந்த சுனையில் போய் இவர் தண்ணியை குடித்தார். தாகம் தீர்ந்தது, மோகம் தீரலைன்னார். அப்போ தான் இந்த அம்மா நினைக்கிற, வயசுக்கும் பேச்சுக்கும் சம்பந்தமே இல்லையே அப்படின்னு நினச்சி அந்த அம்மா பார்த்தா, தவம் செய்யக்கூடிய முனிவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை மாதிரி இது தெரியலையே. அப்போ தான் அந்த அம்மா பார்த்தா, இதுக்கு மேலே இந்த பெருசுக்கிட்ட நின்று நம்ம பேசக்கூடாதுன்னு அந்த அம்மா பாட்டுக்கு இறங்கி கடை திரைப்பணத்துக்கு காவலுக்கு வந்துட்டான். நம்ம என்னென்னமோ பண்ணுறோம், ஆனால் இவன் நம்மளை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன்றாள். ஆமாம், முருகப்பெருமான் பார்க்கிறார், என்னென்னமோ பண்ணுறோம் ஆனால் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன்றாளே அப்படின்னு என்ன பண்ணார்? தன்னுடைய அண்ணாவை நினைத்தார். யாரை நினைக்கிறார்? விநாயக பெருமானை நினைத்தார். விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்கை தணிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம், தன்மையினால் கண்ணீர் பனிமின் கனிந்து. கண்ணால் பார்த்து அப்பனே விநாயகான்னு கூப்பிட்டா வந்துருவாராம். யாரு? வெவ்வினையை வேறறுக்க வல்லான், வேரோடு வினைகளை அறுக்கக்கூடிய பெருமான் விநாயக பெருமான். என்ன சொரூபத்தில் வரார்? யானை சொரூபத்தில் வரார். யானைன்னா வள்ளிக்கு பயம். வள்ளிக்கு என்ன பயம்? யானைன்னா பயம். பக்கத்தில் தாத்தா தான் இருக்கிறார். யாரு? தாத்தா. தாத்தா யானைன்னு கட்டி பிடிச்சிக்கிட்டான். அப்போதான் இந்த மேனி, அந்த மேனியை தொட்ட உடனே கிழ சொரூபம் யாரி குமர சொரூபம் வந்துட்டுது. பார்த்தா முருகப்பெருமான். முருகப்பெருமானை கட்டி அணைத்து கொண்ட காட்சியை பார்த்த அடுத்த வினாடி அப்போதான் பிரணவ மந்திரத்திற்கு உபதேசனை செய்கிறார் வள்ளியம்பிராட்டிக்கு. அப்போ வள்ளியம்பிராட்டிக்கு சொன்ன உடனே, அம்மா நான் முருகர் வந்திருக்கேன், எங்கள் அப்பா என்ன சொல்லுவாரோ தெரியல. ஏன்னா அப்பா கிட்ட முதல்ல அனுமதி வாங்கணும் இல்லையா? ஆசைப்படுவது பெருசு இல்லை, அப்பா கிட்ட அனுமதி வாங்கணும் இல்லையா? என்ன சொல்லுவாரோ தெரியல. திணை விளைந்து முடிச்சிடுச்சு, திணை மொத்தம் அறுத்துக்கிட்டாங்க. அங்கேயே இவர்கள் காதல் லீலை புரிந்து கொண்டிருக்கிறார்கள், ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளுகிறார்கள், பேசிக் கொள்ளுகிறார்கள், எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனால் நம்பிராஜன் திணை விளைந்த உடனே அறுத்துட்டு வள்ளியை கூட்டிட்டு போயிட்டார். ஏக்கம் எங்கே வருது? தூக்கம். அதிக சந்தோஷம் இருந்தால் தூக்கம் வராது, நோய் இருந்தால் தூக்கம் வராது, வயிற்று வலி இருந்தால் தூக்கம் வராது, பல்லு வலி இருந்தால் தூக்கம் வராது. இதெல்லாம் வந்து இருந்தால் இரவு நேரத்தில் தூக்கம் வராது. பொறாமைக்காரனுக்கு தூக்கம் வராது, பகையாளிக்கு தூக்கம் வராது, காதலர்களுக்கு தூக்கம் வராது அந்த காலத்தில். இப்போல்லாம் எது? தூக்கம் மாத்திரை போட்டாலும் தூக்கம் வர மாட்டேது. உண்டா இல்லையா? இப்பெல்லாம் தூக்கம் மாத்திரையே போட்டால் கூட
மயக்கம்தான் வருது, ஆனால் தூக்கம் வர மாட்டேங்குது. அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்பெல்லாம். அதுபோல இங்கே வள்ளியம்பிராட்டி முருகப்பெருமானையே சிந்தித்து கொண்டிருக்கிறார். முருகப்பெருமானையே. விநாயக பெருமான் யானை ரூபத்தில் வந்ததுக்கு பிறகுதான் இங்கே வந்ததான் சேர்ந்தார்கள். விநாயக பெருமானை வணங்கிட்டு முருகப்பெருமான் போய் சொல்லிட்டு அவர் போய்விட்டார். இங்கே இப்போ திணையை அறுத்தாச்சு. நம்பிராஜன் கூட்டிட்டு கொண்டு அவருடைய இல்லத்துக்கு சிற்றூருக்கு கொண்டு போயிட்டார். வள்ளியம்பிராட்டியை சிற்றூருக்கு அழைத்து கொண்டு போயிட்டார். வள்ளி உண்ணவில்லை, உறங்கவில்லை. உண்ணலை, உறங்கலை. எப்பொழுதும் முருகப்பெருமான் நள்ளிரவு முருகப்பெருமான் வரார். நள்ளிரவில் வரார். தோழியினுடைய துணையை வச்சுட்டு வள்ளியை கூட்டிட்டு இவர் வரார். பார்த்தா ஆஹா, யாரோ வந்து நம்ம பெண்ணை அழைத்து கொண்டு போகிறாங்களேன்னு வள்ளியை தேடிக்கொண்டு நம்பிராஜன் வரார். இறைவனிடத்தில் போர் புரியுறாங்க. சேவல் கூவியதை அத்தனை பேரும் செத்து போயிட்டார். அத்தனை பேரும் இறந்து போயிட்டாங்க. இப்போ இறந்து மாண்டார்கள். நாரதர் வந்தார். முருகா, வள்ளியை கல்யாணம் பண்ணிக்கின்னு சொன்னால் வள்ளியை வளர்த்தவங்க அத்தனை பேரையும் கொன்று விட்டாயே. வள்ளி, ஒரு பார்வை பாரு. ஒரு என்ன பார்க்கணும்? தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவு தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவருக்கே கனம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை. வள்ளியம்பிராட்டி சாதாரணமானவளா? யாருடைய மகள்? மகாலட்சுமியினுடைய மகள் அல்லவா? திருமாலுடைய மகள் அல்லவா? சிவபெருமானுடைய மருமகள் அல்லவா? முருகப்பெருமான் என்று சொல்லக்கூடிய பன்னீர் கரத்தோன் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவனுடைய மனைவி அல்லவா? அப்படி இருக்கின்ற பொழுது அவள் பார்த்தால் அத்தனை பேரும் உயிர் பெற்று எழுந்தாங்க. அவ்வளவு பேரும் எழுந்தாங்க. அப்படி எழுந்து முடிச்சதான் அப்படி பார்த்தாங்க. அத்தனை பேரும் எழுந்து அப்பதான் முருகப்பெருமானை பார்க்கிறார் நம்பிராஜன். பார்த்த உடனே, சுவாமி, நீங்கன்னு தெரியாமல் உங்ககிட்ட நான் சண்டை போட்டுட்டோம். அப்பதான் சுய உருவத்தை மாற்றி காண்பிக்கிறார். யாரு? வள்ளியம்பிராட்டியினுடைய முன் ஜென்மத்தினுடைய கதையை சொல்லி, அதனால நான் இங்கு வந்து இவளை திருமணம் செய்து கொள்றேன் அப்படின்னார். மூவருக்கும் தேவரும் என்று சொல்லக்கூடிய மூவருக்கும் தேவருக்கும் எட்டாத யார் அவரு? அப்பேற்பட்ட முருகப்பெருமான் நம்பிராஜனுக்கு காட்சி கொடுத்து, நம்பிராஜன் தாரை வார்த்து வள்ளியம்பிராட்டி கையை பிடிச்சு முருகர் கையில வச்சு தாரை வார்த்து கொடுக்கிறார். இந்த பாக்கியம் பெறுவதற்காக நம்பிராஜன் முன் ஜென்மத்தில் 60,000 வருஷம் தவம் பண்ணானா. நீங்கெல்லாம் கூட தவம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்போ நிச்சயமா அந்த வள்ளியம்பிராட்டியினுடைய கருணை பார்வை நம் மீதெல்லாம் படும். அப்பேற்பட்ட பாக்கியமா இந்த வள்ளியம்பிராட்டியினுடைய திருமண கதையை கேட்கறதுக்கு அவ்வளோ புண்ணியம் பண்ணுமா. சாதாரணமெல்லாம் கேட்கவே முடியாதான். ஏதாவது இந்த மைனஸ்ன்னு சொல்லுவோம் தெரியுமா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு புண்ணியம் ஏதோ ஒரு ஜென்மத்தில் பண்ணால்தான் வள்ளியம்பிராட்டியினுடைய திருக்கல்யாண கதையை கேட்க முடியுமா, அந்த திருக்கல்யாண கோலத்தை பார்க்க முடியுமா. அப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் வந்து வள்ளியம்பிராட்டி. அதற்கு பிறகு வள்ளியை திருமணம் செய்து கொண்டு சிற்றூர் என்று சொல்லக்கூடிய ஊரில் இருந்து நேரடியாக தணிகை மலை என்று சொல்லக்கூடிய திருத்தணிகையில் தான் தங்கியிருந்தார். சில நாட்கள், எல்லா நாளும் இல்லை, சில நாள் தங்கியிருந்து மீண்டும் கந்தகிரிக்கு முருகப்பெருமான் எய்தார். ஆனால் திருமணத்திற்கு முன்னதாகவும் அங்குதான் வந்து தங்கினார். திருமணம் முடிந்து நேராக நாரத மகரிஷியோடு அங்குதான் வந்து தங்கினார். இன்னைக்கும் கோல காட்சி எப்படி இருக்கும்? திருத்தணி முருகப்பெருமான் கோல காட்சி. வள்ளியம்பிராட்டி ஒரு பக்கமோ நாரதர் ஒரு பக்கம் இருப்பாங்க. இன்னைக்கும் பார்த்துருக்கீங்களா? திருத்தணி முருகப்பெருமானுடைய காட்சி கோலம் என்பது எப்படி இருக்கும்? வள்ளியம்பிராட்டி திருத்தணி பக்கத்தில், நாரத மகரிஷி பக்கத்தில் இருப்பார் சைடில். அப்போ அப்படிப்பட்ட வள்ளியம்பிராட்டியினுடைய கையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் திருக்கரத்தில், அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ முருகப்பெருமானுடைய கோல காட்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வ யானை சமேதராக காட்சி கொடுக்கக்கூடிய காட்சியில் எப்படி இருக்கும்னா, வள்ளியம்பிராட்டி கையில் தாமரை மலர் இருக்கும். தாமரை எதை கண்டு மலர்வது? சூரியனை கண்டு மலர்வது. தெய்வ யானையினுடைய திருக்கரத்தில் நீலோத்பவம் என்று சொல்லக்கூடிய ஆம்பல் இருக்கும். அது யாரை கண்டு மலர்வது?
சந்திரனை கண்டு மலர்வது. முருகப்பெருமானுடைய ஒரு கண் பார்வை, வலக்கண் பார்வை என்று சொல்லக்கூடியது சூரியனுடைய பார்வை. இடக்கண் பார்வை என்று சொல்லக்கூடியது சந்திரனுடைய பார்வை. இரண்டு பார்வையும் அந்த பெண்கள் கையில் இருக்கக்கூடிய மலர் மேலே படுமா. அப்படி படுகிற பொழுது ஒன்று குவியாமல் இருக்கும், ஒன்று விரிந்து இருக்கும். ரெண்டுத்துக்கும் அர்த்தம் என்ன? ஒண்ணுதான். தாமரை குவியாமல் இருக்கும், அப்பனா என்ன அர்த்தம்? மலர்ந்திருக்குன்னு அர்த்தம். மறந்திருக்குன்னு அர்த்தம். நீலோத்பவம் எப்பவுமே விரிந்தே இருக்கும்னு அர்த்தம். ஏன்? ஒரு கண் பார்வை சூரியன், ஒரு கண் பார்வை சந்திரன். ரெண்டு பார்வையுமே ரெண்டு பெண்கள் கையில் இருக்கக்கூடிய மலரை பார்த்து கொண்டிருக்கான். இந்த ரெண்டு பெண்மணிகளை வழங்கக்கூடியவர்களுக்கு தாமரை எப்படி மலர்ந்திருக்கின்றதோ, குவியாமல் இருக்கின்றதோ, அதுபோல நம்மளுடைய வாழ்க்கையிலும் துன்பம் இல்லாமல் இருக்குமாம். யாருடைய கடைக்கண் பார்வை? வள்ளியம்பிராட்டியினுடைய கடைக்கண் பார்வை பட்டால் நமக்கு அவ்வளவு நலம். இங்க நீலோத்பவம் எப்பொழுதுமே மறந்து கொண்டே இருக்கக்கூடியதல்லவா, அதுபோல நம்ம வாழ்க்கையில என்ன மலருமா? எல்லா சந்தோஷங்களும் மலருமா. வள்ளி எம்பிராட்டியாக இருக்கக்கூடியவள் இந்த இகலோக சௌக்கியத்தை தரக்கூடியவள், சௌகரியத்தை தரக்கூடியவள், பரலோகம் என்று சொல்லக்கூடியதை சௌகரியத்தை தரக்கூடியவள் யாரவ? தெய்வ யானை. அதனால தான் இங்கே ஒரு பெண்ணு அங்கே ஒரு பெண்ணு. அவர் திருமணம் செய்து கொண்டதனுடைய நோக்கம் இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி என்கின்ற மூன்று சக்திகளை வைத்து ஆட்சியை செய்து கொண்டிருக்கக்கூடிய பெருமான் முருகப்பெருமான். வள்ளியம்பிராட்டியை திருமணம் செய்து கொண்டதனால சூர சம்ஹாரம் என்று சொல்லக்கூடியது எந்த தலத்தில் கிடையாது? திருத்தணியில் கிடையாது. அது மட்டும் இல்லை, மீண்டும் ஒரு முறை சொல்றேன், பிரிந்திருக்கக்கூடிய தம்பதிகள் சேர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் திருத்தணி தலத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் வள்ளியம்பிராட்டியும் அங்கிருக்கக்கூடிய அனைத்து சுனைகளிலும் நீராட முடிந்தால் நீராடி, செவ்வாய்க்கிழமை, கிருத்திகை, சஷ்டி போன்ற தினங்களிலே நீராடி அங்கு வணங்கினேமே. ஆனால் அதே மாதிரி போகும்போதே திருத்தணிக்கு போனால் திருத்தணியில் ஒரே விசேஷம், ரொம்ப விசேஷம் எதுன்னு கேட்டிங்கன்னா அன்னதானம் செய்வது அவ்வளவு புண்ணியம். திருத்தணியில் அன்னதானம் பண்ணுறது அவ்வளவு புண்ணியம். அந்த அன்னதானம் செய்யணும்னா முருகப்பெருமானுடைய திருவருள் இருந்தால் மட்டும்தான் திருத்தணியில் அன்னதானம் பண்ண முடியலன்னா பண்ண முடியாது. நீங்கள் கொண்டே போனீங்கன்னா, அன்னதானம் பண்ணுறதுக்கு சாப்பாடே கொண்டு போனீங்கன்னா கூட அந்த சாப்பாடு கெட்டு போயிடுமா. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு தலம். ஏன்னா புண்ணியம் செய்தவருக்கு மட்டும்தான் அந்த தலத்தில் அன்னதானம் செய்வதற்கு அனுமதி உண்டு, இல்லைன்னா இல்லையா. அது மட்டும் இல்லை, நல்ல பணத்தில், நாம உழைத்த பணத்தில் அன்னதானம் செய்தால் மட்டும்தான் இறைவன் ஏற்றுக்கொள்வாராம். தவறான வழியில் வந்த செல்வமாக இருந்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டாராம். ஏன்னு ஏதாவது காரணம் தெரியுதா? தவறான செல்வமாக இருக்கக்கூடியது எங்கே போகுது? திருப்பதி உண்டியலுக்கு போகுது. இப்போ புரியுதா உங்களுக்கு? திருப்பதிக்கு போயிட்டு திருத்தணியை தரிசனம் பண்ணணும்னு முன்னையே சொன்னேன். அப்போனா என்ன அர்த்தம்? அங்கே தீய வழி, இங்கே நல்ல வழி. அதனால தான் கோடி கோடியாக கொண்டு போய் என்ன பண்ணுறான்? நம் கர்ம வினைகளை கொண்டு போய் திருப்பதி உண்டியலில் கொண்டு போய் கொட்டுறோம். அங்கேருந்து என்ன பண்ணுறான்? புண்ணியம் என்று சொல்லக்கூடியதை தேடுவதற்காக எங்கே வரான்? திருத்தணிகை என்று சொல்லக்கூடிய தணிகைக்கு இன்பத்தை ரெண்டும் திருப்பதிக்கு போனால் திருத்தணியும் தரிசனம் பண்ணால் இரட்டிப்பு பலன். மகாலட்சுமியினுடைய திருவருள் கண்டிப்பாக கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய தலம்தான் திருத்தணிகை. அதனால முடிஞ்சவங்க அருகாமையில் இருக்கு, முடிஞ்ச வரைக்கும் வருஷத்திற்கு இல்லை, மாதத்துக்கு ஒரு முறை கூட சென்ட்ரலில் போயிட்டால் வெறும் எவ்வளவு தெரியுமா? 11 ரூபாய் என்னமோ தான் நினைக்கிறேன். லோக்கல் ட்ரெயினில் 25 ரூபாவா இப்போது. நான் 11 ரூபாய் இருக்கும்போது போனது, அதுக்கப்புறம் போகல. அதனால் ரேட் ஏறி போச்சு. 25 ரூபாய். திருத்தணி முருகனை போகிறதுக்கு 25, வர்றதுக்கு 25. முடிஞ்ச வரைக்கும் மிஞ்சி போனால் ஒரு 200 ரூபாய் இருந்தால் பார்த்துட்டு தரிசனம் பண்ணி நிம்மதியாக வந்துடலாம். அதனால் அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய ஒரு தலம்
கணவன் மனைவி தம்பதி சமேதரா போங்க, குழந்தைகளோடு போங்க, கருணை என்று சொல்லக்கூடியதே அங்கு தரவல்ல ஒரு பெருமான். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தலத்தை தரிசிப்பது ஒரு முறையாவது அல்ல, மாசத்துக்கு ஒரு முறை கூட நீங்க எல்லாம் சென்னை வாசிகள் தரிசனம் பண்ணலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.